தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள எட்டயபுரத்தில் புகழ்பெற்ற ஆட்டுச் சந்தை உள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கூடும் இந்த சந்தைக்கு கிராமப்புறங்களில் வளர்க்கப்படும் ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சென்னை, கோவை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடுகள் வாங்க வியாபாரிகள் வருவார்கள். பொங்கல் பண்டிகை மற்றும் வரும் 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு ஆடு விற்பனை சூடுபிடித்துள்ளது. இந்த சந்தைக்கு மலப்பாரி முதல் ஜம்னாபாலி வரை பல இனங்களில் 10,000 ஆடுகள் கொண்டு வரப்பட்டன. இன்று ஒரே நாளில் 7 கோடிக்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. வணக்கம், என் பேர் ராஜலிங்கம். கேரளாவிலேருந்து வரோம். நாங்கள் கேரளா எங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபார்ம் இருக்குது. 300-400 ஆடு இருக்குது. இந்த ஆடு ஃபுல்லாக எங்கேருந்து வருதுன்னா ஃபுல்லாக நார்த் ஆடு எல்லாமே பீட்டலு, சிரோகி, ஹைதராபாத்து, மலபாரி இந்த பிரீடு தான் நாங்கள் அங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்தது காரணம் என்னென்னா, இது எட்டயபுரம் மார்க்கெட்டு தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற மார்க்கெட்டு, நல்ல ஃபேமஸான மார்க்கெட்டுங்கிறனால இங்கே நாங்கள் இந்த ஆடு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நானும் இது ஏகப்பட்ட இது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். நான் திருமங்கலம் எல்லாமே போயிருக்கேன். அதை விட இந்த எட்டயபுரம் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு, அதனால் இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் கொண்டு வந்த பிரீடு இப்போதைக்கு 2 பிரீடு கொண்டு வந்திருக்கோம். ஒன்று ஹைதராபாத்து, ஒன்று மலபாரி பிரீடு. இது 25 to 30 ஒரு ரேட்டில் ஒரு வகை இருக்குது. ஒன்று 35 கிலோ, 22 கிலோ, 18 கிலோன்னு இருக்குது. 15 to 30, 15 to 20 இந்த விலையில் இந்த ஆடுகள்லாம் இருக்குது. அதான் ஒரு 25 to 30, 15 to 20. பொங்கல் வியாபாரம் சூப்பராக இருக்குது. இது மேக்ஸிமம் எனக்கே நல்லா தெரியும். எப்படியும் மினிமம் ஒரு வாரத்துக்கு 5 கோடி ரூபாயிலேருந்து 6 கோடி ரூபாய்க்கு இந்த மார்க்கெட் நிலவரம் போயிட்டு இருக்குது. நாளை இப்போது இன்றைக்கி லெவலுக்கு சிறப்பு சந்தைங்கனால நல்ல வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சி பிக்கப்பில் போயிட்டு இருக்குது. இனிமேலும் நல்லா தான் போகும். பிக்கப் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கான். இன்றைக்கி கறிக்குட்டி இழுவ சூப்பராக இருக்குண்ணே. வளர்ப்பு குட்டி வியாபாரம் இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் வியாபாரம் இல்லை. வளர்ப்பு குட்டி ஊரா அப்படியே கிடக்கு. கறிக்கு வந்தவங்க ஊரா இன்றைக்கி கறி குட்டி கொண்டு வந்தவங்க சம்சாரி ஊரா நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு போயிருக்காங்க. 7,000 ரூபாய்க்கு விற்கிற குட்டி இன்றைக்கி 8,000 ரூபாய்க்கு விற்றுருக்கு. நல்ல வியாபாரம், இன்றைக்கி சூப்பரான வியாபாரம். அவங்க பூரா இன்றைக்கி மகிழ்ச்சியாக போயிருக்காங்க. எட்டயபுரம் சந்தையில் இன்றைக்கி நல்ல ஓட்டம். வளர்ப்பு குட்டி எந்த வியாபாரமும் கிடையாது. கறிக்குட்டி சூப்பராக விற்றுருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய்க்கு விற்கிற குட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8,000 ரூபாய்க்கு விற்றுருக்கு. கிடா குட்டியில் 8,000 ரூபாய்க்கு விற்கிற குட்டி இன்றைக்கி 9,000க்கு விற்றுருக்கு. நல்ல வியாபாரம் விற்றுருக்கு. 4 மணிலேருந்து ஆடு இறங்கின ஆடு தான். நல்ல வியாபாரம் இன்றைக்கி. ஆமாம், பொங்கல் சந்தைன்றனால கொஞ்சம் இழுவு இருக்கத்தான் செய்யும். எப்போவுமே இருக்கத்தான் செய்யும். இப்போன்னு இல்லை, பொங்கல் நல்ல நாள் பெரிய நாளுக்கு, ஆமாம் நல்ல நாள் பெரிய நாளுக்கு எப்போவுமே சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லிக்கிறேனே. நல்ல நாள் பெரிய நாளுக்கு எப்போவுமே ஓடும். கறிக்கடைக்காரவங்க 10 குட்டி வாங்குற இடத்துல இப்போ 20 குட்டி வாங்குறாங்க. நல்ல வியாபாரம் அப்படி இருக்குது. எங்களை மாதிரி வளர்ப்பு குட்டிக்கு தான் ஒன்றும் ஓடலாச்சு.